மாவட்டம் சூலூரில் உள்ள ஒரு தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற 79வது சுதந்திர தின விழா மற்றும் விளையாட்டு அகாடமி திறப்பு விழாவில் சர்வதேச ஸ்ட்ராங்மேன் வீரர் கண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்வின் ஒரு பகுதியாக மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் முன்னிலையில் அவர் சுமார் 7 டன் எடையுள்ள கல்லூரி பேருந்தை தரையில் அமர்ந்தவாறே கயிற்றின் உதவியுடன் 30 மீட்டர் தூரம் வரை இழுத்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவரான கண்ணன் இதற்கு முன்பாக நாகர்கோவிலில் 9.5 டன் எடையுள்ள லாரியை இழுத்தும் 370 கிலோ எடையுள்ள இயந்திரமில்லாத காரை தூக்கியும் தனது திறமையை நிரூபித்துள்ளார். மேலும் நாகர்கோவிலில் நடந்த ஒரு சர்க்கஸ் நிகழ்ச்சியில் தென்னாப்பிரிக்க வீரரின் சவாலை ஏற்று 85 கிலோ எடையுள்ள குண்டை வெற்றிகரமாக தூக்கி காட்டினர். சர்வதேச ஸ்ட்ராங்மேன் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்று இந்தியாவின் இரும்பு மனிதர் என்ற பட்டத்தையும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் பேசிய கண்ணன், தமிழ்நாட்டில் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுப்பதில் விளையாட்டு முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டார். மேலும் பேருந்தை அமர்ந்த நிலையில் இழுத்தது இதுவே முதல் முறை. இந்த அனுபவம் எனது அடுத்தடுத்த சாதனைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்று தெரிவித்தார். குமரி மாவட்டத்தில் என்னுடைய 5 உலக சாதனை நிகழ்த்தியிருந்தேன். இன்று நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சுமார் ஒரு 6-7 டன் இருக்கும் ஒரு பஸ் தரையில் உட்கார்ந்தவாறு ஒரு 30 மீட்டர் இழுத்து ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தியிருக்கேன். குறிப்பாக நான் போகும் இடமெல்லாம் போதைக்கு எதிராக தான் என்னோட ஒவ்வொரு விழிப்புணர்வும் இருக்கும். இந்தியா சுதந்திரம் அடைந்திருந்தால் கூட இன்று நம்மளுடைய தமிழகம் போதையில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கிறது. நான் மற்ற இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் வண்ணத்தில் என்னுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னுடைய விழிப்புணர்வு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று இவ்வளவு பெரிய ஒரு கல்லூரி நிர்வாகத்தில் இன்றைய சுதந்திர நல்நாளில் ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தியது இன்றைய இளைஞர்களுக்கு மிகவும் விழிப்புணர்வாக இருக்கும்.